ஒரு குழந்தையுமே ரொம்ப யூனிக். அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ற விதமுமே யூனிக்கா இருக்கலாம். மூவ்மெண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸை இன்கார்பரேட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஐ கான்டாக்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. ஐ கான்டாக்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. யூஸ்வலா நம்ம ஏன் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம்? ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது வந்து நியூரோலாஜிக்கலி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கனெக்ஷன் அண்ட் வயரிங் இருக்கிறது இல்லையா? ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் குழந்தைகளோட நம்ம ஸ்பீச் தெரப்பி செஷன்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது எந்த மாதிரியான கோல்ஸ், எந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம வைக்கலாம், எந்த மாதிரியான கோல்ஸ் வந்து செட் ஆகாது, நம்ம செட் பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். என்னோட பேரு வைஷ்ணவி. நான் ஒரு பீடியாட்ரிக் ஸ்பீச் தெரபிஸ்ட். எனக்கு இந்த ஃபீல்ட்ல 4+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நாங்க அந்தாதி ரிஹாப் டீம்ல ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அந்தாதி ரிஹாப்ல நாங்க ரொம்பவே ஸ்பெஷலைஸ் பண்றது ஸ்பீச் டிலே உள்ள குழந்தைகள், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல உள்ள குழந்தைகளை இன்னுமே எப்படி பெட்டரா கம்யூனிகேட் பண்ண வைக்கலாம், அவங்களோட பேரண்ட்ஸை வந்து எப்படி எம்பவர் பண்ணி அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்றது அப்படின்றதுல நாங்க ரொம்பவே ஸ்பெஷலைஸ் பண்றோம். இப்ப வாங்க நம்ம ஃபர்தரா டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லும் போது இம்பார்ட்டண்டா அதுல ஐடென்டிஃபை பண்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ கான்டாக்ட் கம்மியா இருக்கு அப்படின்றத வச்சுதான் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து டவுட் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பீடியாட்ரிஷியன் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவாங்க. ஃபர்தர் எவாலுவேஷன் எடுக்க ஆரம்பிக்கிறதே வந்து இந்த ஐ கான்டாக்ட் இல்ல, ஒரு ஐ கான்டாக்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இப்படின்றத வச்சுதான் உங்களுக்கு டவுட்ஸே வர ஆரம்பிக்கும். ஸோ ஏன் அப்படி இருக்கு அப்படின்றதோட பிசியாலஜி பேக் எண்ட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது என்னன்னா, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது வந்து நியூரோலாஜிக்கலி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கனெக்ஷன் அண்ட் வயரிங் இருக்கிறது இல்லையா? ஸோ அதனாலதான் நியூரோ டைவர்ஜென்ட் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம், ஏடிஹெச்டி, டிஸ்லெக்சியா, டெவலப்மெண்டல் லாங்குவேஜ் டிசார்டர், இந்த எல்லா குழந்தைகள் அண்ட் அடல்ட்ஸோட பிரெயின் ஸ்ட்ரக்சரா இருக்கிற விதம், அது வந்து வயரா இருக்கிற விதம், அது வந்து கத்துக்கிற விதம் எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமா மாறுபட்டு இருக்கு. ஸோ அந்த மாறுபட்டு இருக்கக்கூடிய தன்மையில வந்து ரொம்பவே வந்து சேலஞ்சிங்கா அவங்க ஃபீல் பண்ணக்கூடியது வந்து இந்த ஐ கான்டாக்ட், சோஷியலைசேஷன், கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ ஐ கான்டாக்ட் வந்து 90% ஆஃப் த ஆட்டிஸ்டிக் அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு அவங்களே வந்து முன்னிறுத்தி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஆட்டிஸ்டிக் அடல்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ரீசர்ச் பர்பஸஸ்க்காக சொல்ற விஷயம் என்னன்னா, ஐ கான்டாக்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு, ஐ கான்டாக்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற குழந்தைகளோட நிறைய சென்சிட்டி டிஸ்ரெகுலேஷன்ஸ்மே வந்து இதுக்கு லீட் ஆகலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும்போது ஐ கான்டாக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது இல்லையா? ஸோ அப்ப வந்து நம்ம ஐ கான்டாக்டே ஒரு கோலா எடுத்து, இந்த குழந்தை வந்து 5 minutes ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும், இந்த குழந்தை வந்து இப்போ வந்து 50% ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்றாங்க, இதை வந்து நான் 70%க்கு வந்து உயர்த்தணும் அப்படின்னு ஒரு கோலா ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்றது வந்து ஒரு தவறான விஷயம். அது கண்டிப்பா பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் ஐ கான்டாக்ட் இல்லாம நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். யூஸ்வலா நம்ம ஏன் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம்? அவங்க வந்து நம்மளதான் கவனிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இல்லையா? சோ இப்போ நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்களையே கவனிச்சு பார்த்துட்டு இருக்கேன்னா நான் உங்களை கவனிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து இந்த நியூரோடிபிக்கல் ஆர் சோ கால்டு நார்மல் உலகத்துல வந்து இதுதான் வந்து நார்ம் இல்லையா? பட் ஆர்டிஸ்டிக் உலகத்துல அப்படி கிடையாது. நியூரோ டைவர்ஜென்ஸ் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா, நானும் நீயும் ஒரே விஷயத்த பேசுறோம், டிஸ்கஸ் பண்றோம்னா அதுக்கு ரெலவெண்டா நான் பேசுறேன், அதுக்கு ஓரியன்டா நான் பேசுறேன்னாலே நான் கவனிச்சுட்டு இருக்கேன்னு தான் அர்த்தம். நான் உன்னோட ஐஸை வந்து பார்த்து ஐ கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் தான் ஜாயிண்ட் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது 2 இண்டிவிஜுவல்ஸ் ஒரு 3 இண்டிவிஜுவல்ஸ் சேர்ந்து ஒரே சம்பந்தமான விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணி பேசுறது. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஜாயிண்ட் அட்டென்ஷன் அண்ட் ஜாயிண்ட் கனெக்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே ஒரே விஷயத்துல கனெக்டடா இருக்கோம் அப்படின்னா அவங்க ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணியே ஆகிறோன்ற நிபந்தனையை வந்து நம்ம எடுத்துடலாம். அது வந்து ப்ராக்டிக்கலும் இல்லை, அது அவசியமும் இல்லை. நம்மளுக்கு தேவையானது அவங்க அடுத்தடுத்த ஸ்கில்ஸ் கத்துக்கணும், அடுத்தடுத்த கான்வர்சேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான்.
சோ அது நடக்குது அப்படின்னாலே நம்ம ஐ கான்டாக்ட்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். ரெண்டாவது ஸ்பீச் தெரப்பி செஷன்ஸ்ல வந்து நிறைய இடங்கள்ல நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எக்கோலாலியா இருக்கு, எக்கோலாலியாவை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கோல்ஸ். சம்டைம்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட நாங்க கேட்கும் போதே வந்து இது மாதிரி நம்ம ஏதாவது கேள்வி கேட்டா அவன் திருப்பி பதிலுக்கு அதே கேள்வியை ரிப்பீட் பண்ணுவானா அப்படின்னு கேட்டா அவங்க வந்து முன்னாடியே கூகுள் ரீட்லாம் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. எக்கோலாலியா இது ஏதோ ஆட்டிசம்க்கு உண்டான ட்ரெயிட் அப்படின்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சம்டைம்ஸ் வந்து முன்னாடி இருந்துச்சு இப்ப இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் மழுப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. சோ எக்கோலாலியா இருக்கக்கூடாது ஒரு எக்கோலாலியாவை கம்மி பண்ணணும் அப்படிங்கறது ஒரு கோல் கிடையாது. ஏன்னா எக்கோலாலியா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து கெஸ்டால்ட் லாங்குவேஜ் ப்ராசஸர்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். ஸோ எக்கோலாலியானா ஏன் அது நடக்குது, கெஸ்டால் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா என்னன்னு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் இன்னொரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் தகவல் கிடைக்கும். ஸோ இப்போ மெயினா வந்து எக்கோலாலியாவை குறைக்கணும் அப்படின்ற கண்ணோட்டத்துல வந்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. நம்ம எந்த மாதிரியான ஃப்ரேசஸ் அண்ட் சென்டென்சஸ்லாம் கொடுத்து மாடல் பண்ணி அழகா கமெண்ட் பண்ணி அவங்களோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்றதுல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர எக்கோலாலியாவை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கோலா இருக்கக்கூடாது. மற்றபடியா பார்த்தோம்னா சிட்டிங் டாலரன்ஸ், அதாவது ஒரே இடத்துல ஒரு குழந்தை செஷன் ஃபுல்லா உட்காந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இந்த குழந்தை இப்ப 5 மினிட்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா இந்த குழந்தை 7 மினிட்ஸ் வந்து உட்காரணும், 10 மினிட்ஸ் உட்காரணும் அப்படிங்கறது ஒரு கோலா எடுக்கிறது. அதுவுமே வந்து ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு வந்து பண்ண வேண்டாம், பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அகைன் அவங்களோட அண்டர்லைன் சென்சரி டிஸ்ரெகுலேஷன்ஸ். நிறைய குழந்தைகளுக்கு மூவ்மெண்ட் இருந்தாதான் அவங்களால கத்துக்க முடியும். மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆனாங்கன்னா அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க, அவங்களுக்கு இரிட்டேஷன் வரும், அவங்களால லேர்ன் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மினிமல் மூவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம செஷன்லயே இன்கார்பரேட் பண்ணும்போது அவங்க நல்லா கவனிக்கவும் ஆரம்பிப்பாங்க, நிறைய கத்துக்கவும் ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காரணும் அப்படின்றதுல வந்து நம்ம ஃபோக்கஸ் வந்து வச்சுக்க வேண்டாம். ஸ்பீச் தெரபிஸ்டா இருந்தாலுமே ஸ்பீச் தெரப்பி செஷன்ஸ்ல மூவ்மெண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸை இன்கார்பரேட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் தான் மூவ்மெண்ட் பண்றாங்கல்ல, நம்மளும் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். ஸ்பீச் தெரப்பி செஷன்ஸ்லயுமே பிளே பேஸ்டு மூவ்மெண்டோட சேர்ந்து ஸ்பீச் ஸ்டிமுலேஷன் இருக்கும்போது நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும்ன்றது நிறைய ரீசர்ச் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா ஆட்டிஸ்டிக் குழந்தைகளோட ஒர்க் பண்ணும்போது ஸ்டிம்மிங் பிஹேவியர்ஸை குறைக்கிறதுக்காக எடுக்கிற அட்டம்ஸ், அதுக்கு செட் பண்ற கோல்ஸ்மே வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் தான். ஸோ ஸ்டிம்மிங் வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்கூடிய ஒரு விதம். அவங்களே ஸ்டிமுலேட் பண்ணி அவங்க வந்து அதுல ஒரு ஹாப்பினஸ் அண்ட் செல்ஃப் சூத் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ அந்த ஸ்டிம்மிங் பிஹேவியர்ஸ் நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதும் அதனால வந்து நிறைய டான்ட்ரம்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் வந்து வெளியே வரலாம். ஸோ நியூரோடிபிக்கல்ஸ் ஆர் சோ கால் நார்மல் பீப்புளுக்கு அது பார்க்கறதுக்கு வியர்டா இருக்கலாம், அது பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கலாம். பட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்களோட பிரெயின் அண்ட் வயரிங் டிஃப்ரெண்டா இருக்கு, அவங்களோட லேர்னிங் அண்ட் கோப்பிங் மெக்கானிசம் டிஃப்ரெண்டா இருக்கு, அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ற விதமும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடினா வந்து சிரிக்கணும், ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும்னா ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ப்ரீசெட் ஒரு சோஷியல் ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா. அவங்களுக்கு அந்த சோஷியல் ரூல்ஸ் வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு. அதுவுமே கரெக்ட் தான், அதுவுமே வேலிட் தான். இப்படிலாம் இருந்தாதான் கரெக்ட் அப்படின்னு கிடையாது. அதுவுமே வந்து ஒரு வேலிடான ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் தான். ஸோ நிறைய ஆட்டிஸ்டிக் குழந்தைகள் அவங்க ஹாப்பியா இருக்கும் போது பயங்கரமா ஹேண்ட் ஃபிளாப் பண்ணி ஸ்டிம் பண்ணி லாஃப் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. அவங்களுக்கு சந்தோஷத்தை அப்படி தெரிவிக்க பிடிக்குது. ஸோ ஹாப்பியா இருந்தா நம்ம கைதான் தட்டி சந்தோஷப்படுத்தணும், ஆர் வந்து நல்லா கலகலன்னு சிரிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நார்ம் வந்து நம்ம ஃபிட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு குழந்தையுமே ரொம்ப யூனிக், அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ற விதமுமே யூனிக்கா இருக்கலாம். ஸோ ஸ்டிம்மிங்கை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம்னா அது அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட்டடா ஃபீல் பண்ண வைக்கும். ஓகே, நம்ம வந்து அக்செப்டடா ஃபீல் பண்ண வைக்கும், இன்க்ளூடடா ஃபீல் பண்ண வைக்கும். சரிங்களா? ஸோ அதனால அவங்களுக்கு இன்னுமே நம்மளோட பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகலாம். அண்ட் அதனால இன்னுமே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ ஸ்டிம்மிங் பிஹேவியர்ஸை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ண வேணாம், குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ண வேணாம். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா எல்லா கிளாஸ் ரூம்ல அண்ட் எல்லா வீட்லயுமே கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டிம்மிங் கார்னர் மாதிரி நம்ம செட்டப் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு எப்ப வேணுமோ மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம, கிளாஸ் ரூம்ல இருக்கிற மத்த குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க அந்த ஸ்டிம்மிங் கார்னர் போயிட்டு ஸ்டிம் பண்ணிட்டு திருப்பி வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க.
அகைன் அது அவங்கள இன்னுமே ரெகுலேட்டடா இன்னுமே ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் கிட்ட பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் ஃபிக்சேஷன் இருக்கலாம். அதாவது ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் டாபிக் இருக்கும். அதை பத்தியே அவங்களுக்கு பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பத்தியே விளையாடுறதுக்கு அதோடயே விளையாடிட்டு இருக்கணும். அதை ரிப்பீட்டடா திருப்பி திருப்பி அதே விஷயத்த செய்யறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் அதை வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் ஆகட்டும், சில இடங்கள்ல தெரபிஸ்ட் ஆகட்டும், அதை ஒழிச்சு வச்சிடலாம். அவனுக்கு அனிமல்ஸ் தான் பிடிக்குதுன்னா நம்ம இனிமே அனிமல்ஸே காட்டக்கூடாது. அவன் அனிமல்ஸ் பத்தி மட்டுமே பேசுறான். திருப்பி திருப்பி அத மட்டுமே வந்து அவன் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கான். இப்படியே இருந்தா அவன் மத்த விஷயம்லாம் கத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்ட ரெஸ்ட்ரிக்ட் பண்றதோ, இல்ல வந்து அதுலருந்து அவங்கள டிட்டாச் பண்ணவோ ட்ரை பண்ணுவாங்க. இது ஆஃபன் டைம்ஸ் ரொம்ப ஹார்ஷ் அண்ட் ரூடா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி விஷயங்களும் கண்டிப்பா தெரப்பில பண்ண வேண்டாம். அவங்களோட ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்ட ஹானர் பண்ணி, அதுக்கு ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ், பிளே ஆக்டிவிட்டீஸ் நம்ம செட்டப் பண்ணும்போது, ஆப்வியஸ்லி அவங்களோட இன்வால்வ்மென்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்க இன்னுமே சூப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணியே நெறைய இன்னும் வொக்காபுலரி ஆட் பண்றது, நெறைய இன்னும் கம்யூனிகேஷன் வைஸ், சோஷியல் இன்டராக்ஷன் வைஸ் இம்ப்ரூவ் பண்றது நம்ம கொண்டு வரலாம். அது இன்னுமே ஈஸியரா இருக்கும். இன்ஃபாக்ட் சொல்லப்போனா. ஸோ அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்ட ரெஸ்ட்ரிக்ட் பண்றது வேண்டாம். இந்த வீடியோவை இந்த கட்டம் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆட்டிஸ்டிக் குழந்தைகளோட ஒர்க் பண்ணும்போது ஸ்பீச் தெரப்பில எந்த மாதிரி கோல்ஸ்லாம் செட் பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களோட எல்லாரோட கமெண்ட்ஸையும் நான் படிச்சுட்டு அதுக்கேற்ற ரெஸ்பான்சஸையும் நான் கொடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். உங்கள யாருக்காச்சும் எங்க கிட்ட ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆர் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் எடுக்கணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.